குட்டி கேம் விளையாடலாமா? Like yesterday. Yes, sir. Okay, Sudarshini, tell me what we'll do in spot the difference. Spot the difference நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. ஒரு பிக்சர்ல 2 பிக்சர் இருக்கும். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். Okay, are you ready for that? Yes, sir. Okay. ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க உடனே கத்துவீங்களா இல்லாட்டி கை தூக்குவீங்களா? What you'll do? Will you raise your hands? Okay, ready? Show me a thumbs up if you are ready. Yes, sir. Yes, akka, amazing, good to go. Find out the difference. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Yes, so that's me. Tell. Yes. அந்த ஒரு கோட் போட்டு ஒரு அங்கிள் இருக்காங்களா சார்? Okay. பிளாக் கலர் கோட். Okay. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த இது வந்து ரெட் கலர்ல இருக்கு. செகண்ட் பிக்சர்ல என்ன கலர்? yellow கலர்ல இருக்கு. Okay. What is that? இது அந்த இது பேர் என்ன? What is that? என்ன இருக்கு? இதுன்னு சொன்னீங்கல, what is that? Yes, tie. Okay, Sudarshini got 1 point. கண்டுபிடிச்சிருக்காங்க சார். Only one. You should tell only one. ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க because we need to give chances to others na. அந்த அங்கிளோட கண்ணாடி வந்து ரெட் கலர்ல இருக்குது. செகண்ட் பிக்சர்ல வந்து ப்ளூ கலர்ல இருக்குதுங்க சார். அது அங்கிள் இல்ல, அது பாட்டி. Okay, Shashank got 1 point, Sudarshini got 1 point. Yes, Sudarshini. அந்த ஒரு தாத்தா மாதிரி இருக்காங்களா சார்? அங்க என்னமோ ஒரு துண்டு போட்டுக்கின்னு பட்டன் போட்டுருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஒயிட் கலர்ல இருக்கு. செகண்ட் பிக்சர்ல ரெட் கலர்ல இருக்கு. Very good. Now, Shashank, do you have any other to say? வேற ஏதாவது இருக்கா Shashank? நான் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க சார். yes sir. Yes, Shashank, yes. ஒரு குழந்தை தூக்கிட்டு ஒரு அண்ணன் நிக்கிறாரு இல்லங்க சார்? Yes. அவரோட பெல்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஒயிட் கலர்ல இருக்குது. செகண்ட் பிக்சர்ல ரெட் கலர்ல இருக்குதுங்க சார். பக்கா. So there are 4 difference. Shashank got 2 points, Sudarshini got 2 points. நிஷா என்ன ஆச்சு உங்களுக்கு? தூங்கிட்டு இருக்கீங்களா? நிஷா டக்குன்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா? Yes sir. Okay, no problem. நான் சார் வந்து நீங்க உள்ள क्वेश्चंस கேப்பா, அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. ஓகே, எஸ் Shashank, வேற ஏதாவது இருக்கா டிஃபரன்ஸ்? Yes sir. What Shashank? லாஸ்ட்ல yellow கலர்ல ஒரு ஆன்ட்டி இருக்காங்க சார். Yes. அவங்களோட ஸ்கார்ஃப் கீழ வந்து ப்ளூ கலர்ல இருக்கு இல்லங்க சார்? Yes. அது வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அதுல கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்குது. செகண்ட் பிக்சர்ல இல்லங்க சார். இது சொல்றீங்களா? பேண்ட் சொல்றீங்களா? எஸ் சார். இது ஒயிட் கலர்ல இருக்கு. அதே தானே இருக்கு Shashank, அதே தான் இருக்கு. ஆனா வேற மாதிரி இருக்குதுங்க சார். வேற மாதிரி இருக்கா? சுதர்ஷினி, உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதா? இல்லையே சார். உங்களுக்கு வேற மாதிரி தெரியலையே Shashank, ஒரே மாதிரி தான் தெரியுது எனக்கு. Okay, fine. Anyways, Shashank 2 points, Sudarshini 2 points. Okay, you two are winners. உங்களுக்கு ஒரு clap கொடுத்துடலாமா? Clap for your friends. Okay, amazing. Okay, now I'm going to show you how many stars you have gotten till now. இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு stars வாங்கிட்டீங்கன்னு காட்ட போறேன். Ready? Sorry. Chick. See how many stars you have gotten till now. So Sudarshini, yesterday you are at 202. So 7 stars கொடுப்பேன்னு சொல்லிருந்தேன். So you became 209. And Shashank, since you have finished all your homework, you also got 209. And Nisha, yesterday you were at 77. So you got 10 stars more. And now you have 87 stars with you. Okay, Nisha? Yes, sir. Okay. How many stars you need to get a badge? In the badge வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு stars வாங்கணும்? How many stars you need to get the badge? 200. 100 stars வாங்கணும்னா ஒரு badge. 200 stars வாங்கணும்னா 2 badge. And Shashank will be getting 2 badges. And Nisha, try to finish all your homework so that you'll get 1 badge. Nisha, நீங்க homework எல்லாம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு badge கிடைக்கும் இந்த மண்டே வரும்போது. ஓகேவா? Right. So ready? Yes. So
சார் எப்படி ஸ்டார் கொடுப்பேன்னா நீங்க எப்படி வந்து கிளாஸ்ல பெர்ஃபார்ம் பண்றீங்கங்கறத பார்ப்பேன். சார் will see you how you are performing in the class. கிளாஸ்ல கேக்குற क्वेश्चंस्க்கு if you are telling answers na I give you star. ஓகேவா? Okay, sir. Okay. So first we will see maths, okay? First we will see maths and then we will see RF and at last we will see writing. Writing. Maths, what we saw yesterday? நேத்து என்ன பார்த்தோம்? Maths இல்ல January, February பார்த்தோம். Yes, we saw calendar. We saw calendar, okay? In calendar, what do we see? What do we see in a calendar? Calendar ல என்ன பார்ப்போம்? Spider-Man படம் பார்ப்போமா? Sunday, January, February, numbers. Monday, dates, months. One thing will also be there. 2020 னு இருக்கும். What is that? 2020. இப்படி இருக்கும். கேலண்டர்ல இப்படி ஒன்னு இருக்கா? Do you see that? Yes, sir. 2020. Yes. What is that? What is that? அது என்னது? 2020. Okay, 2020. What is that? என்னது அது? 2020ங்கிறது என்னது? மாசமா, வாரமா, வீக்கா, மந்தா? What is that? சுதர்ஷினிக்கு தெரியுமா? What is that? வருஷம். வருஷம். வருஷத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? Year. சுதர்ஷினி read this. இத ரீட் பண்ணுங்க சுதர்ஷினி. Sir, year. இயர்னா வருஷம். வெறும் இயர்னா என்ன? வாட் இஸ் வெறும் இயர்? வாட் இஸ் திஸ்? இயர்னா என்ன? காது. வெரி குட். இயர்னா காது. கரெக்ட்டா? No, no. ஓகே, இயர்னா காது. Eyes. ஓகே, இயர்னா காது. கரெக்ட்டா? Yes. Yes. Yes, very good. So இதுவும் அதே மாதிரி ஸ்பெல் பண்ணுவீங்க. you will say the same spelling. Sorry, same things. நீங்க ஸ்பெல் பண்ணும்போது இயர் தான் சொல்வீங்க. ஓகேவா? So இயர்னா வந்து எந்த வருஷம்? 2020 is an year. What is month? Monthனா என்ன? Yesterday you read it, right? What is month? January, February, March. Yes. Date அப்படின்னா இன்னைக்குள்ள டேட் வந்து 3/12/2020. This is date. இதுதான் date. No. இல்ல. அப்பனா 4ஆ? 2020. Okay, 4/12/2020. That is date. Finally, day. What is day? Day na enna? Day na Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, other day. Tell me the spelling for Thursday. Nisha, tell me the spelling for Thursday. Budan. Okay. So, Nisha, tell me the spelling for Thursday. Nisha, tell me the spelling for Thursday. Thursday spelling சொல்லுங்க. Nisha, can you hear me? Sir கேக்குதா? Okay, Sashank, tell me the spelling for Thursday. Thursday, sir. Yes. புக் பார்க்க கூடாது. புக் பார்க்காம சொல்லணும். நோட் பார்க்க கூடாது. TH. Okay, TH. RES. சுதர்ஷினி சொல்லுங்க Thursday spelling. Sir. Thursday. Tell me the spelling of Thursday. Thursday. Yes. TH. UR. Okay, உங்களுக்கு மறந்து போச்சு. Fine. Let's leave. How many days are there in a week then? How many days are there in a week? 7 days. That you know. Okay. Nisha, tell me the spelling. Tell me all the days of the week. Nisha. Yes, sir. Days of the week எல்லாம் சொல்லுங்க. Sunday, Monday, Sunday, Monday, okay. Tuesday,
Wednesday, Thursday, Friday, Okay. Saturday. Saturday. Okay. Tell me the spelling of Monday then, Sudarshini. Sir, Monday spelling. Sudarshini is going to tell the spelling of Monday. sir. Yes. நான் Thursday திருப்பியும் spelling பண்ணிட்டாங்க sir. Yes, yes. Sudarshini சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. Okay. Sudarshini, tell me the spelling of Monday. Monday. Yes, Rachang. Now tell me the spelling of Thursday. TH Okay. UR Okay. DAY. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்களே, என்ன மிஸ் பண்ணிட்டாங்க? சுதர்ஷினி, வாட் டிட் ஷி மிஸ்? ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க ஆருக்கு அப்புறம். Yes. Yes, THURSDAY. Okay. Now, Nisha, tell me the spelling of Friday. Nisha? நிஷா கேக்குதா இல்லையா நிஷா? நீ ஒரு மணி குடிச்சியா அடி வாங்குவீங்க. நிஷா, can you hear me? நிஷா கேக்குதா? Yes sir. இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? Thursday, Friday spelling சொல்லுங்க. Friday. Tell me the spelling of Friday. Sir. Yes, Sudarshini. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? உங்க கூப்பிடல, நான் நிஷா கூப்பிட்டேன். Okay. Fine. So what is this now? Wait a second. Okay, sorry. Okay. So these are the days of the week. Correct? இது நம்ம நேத்து பார்த்தோமா? Yes sir. Yes. Okay, now tell me, how many months are there in a year? எத்தனை months இருக்கு ஒரு வருஷத்துல? How many months are there? 12 months. Very good. 14 months. Okay. No, 14 no. 12. Okay. Which month is September? September எந்த மாசம்? 9. Nine. 9 sir. Very good, Nisha, very good. Which month is May? வந்து எந்த month? May. 5 sir. 5 sir. 5 month. sir. 5 sir. 5. Very good. Which month is December? December. Last month. 12. Sir, 12. Last month 12. Okay. Sudarshini is going to tell now. Sudarshini, which month is June? Sudarshini தான் சொல்ல போறாங்க. June month எத்தனாவது? Sixth month. Which month is October? October எந்த month? Wait. Nisha, wait. Sudarshini is going to tell. Which month is October? Sir, phone வருது sir. Sir, phone வருது. Phone. Okay. You just call. Attend the call and then connect it. Very good. Super. So, Sasha, tell me the months in order. Months order சொல்லுங்க. Month order வந்து January, February இந்த மாதிரியாங்க சார்? Yes. January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. Okay, very good, sir. Sudarshini, tell me the spelling of September. Huh? No, you just spell the September. September சொல்லுங்க. September. Very good. July, tell me the spelling of July. Tell me the spelling of July. J-U-L-E, July. Sudarshini is going to tell. Sasha, Sudarshini, tell me the spelling of March. என்ன நீங்க சொல்றீங்க? March. Tell me the spelling of March. March. Yes.
March. Try it out. March. March. Yes. Tell me the spelling. It starts with M. Sound என்ன வருது? Sound. M-O-R-C-H. M-O கிடையாது, M-A. M-A-R-C-H. M-A-R. Okay. C-H. C-H. Very good. Shashank, tell me the spelling of April. E-P-R-I-L. E-P-R-I-L. Yes, Nisha. Yes, Nisha. A-P. Okay. R-I-L. Okay. Now what you are going to do, you are going to write the spelling of September in your rough notebook and show it to me. Okay. September spelling rough notebook la எழுதிட்டு காமிக்க போறீங்க. And I'm telling you, are not going to see the previous answer. நீங்க ஏற்கனவே எழுதுறத பார்க்க கூடாது. செப்டம்பர் மட்டுமா? செப்டம்பர் மட்டும் எழுதிட்டு காட்டுங்க பார்க்கலாம். Let's see whether you are writing it right or wrong. பார்க்க கூடாது. சார ஏமாத்த கூடாது. ஓகேவா? யோசிச்சு எழுதுங்க. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. I don't say anything. ஆனா பார்த்து எழுத கூடாது. செப்டம்பர். Nisha, switch on your mic, Nisha. Yes, Nisha. Show it. மேல தூக்கி காட்டுங்க. Wait a second. Yes, Nisha, காட்டுங்க. மேல தூக்கி காட்டுங்க, Nisha. I can't see that. Okay, என்ன ஸ்பெல்லிங் எழுதி இருக்கீங்க? Just read it out. என்ன ஸ்பெல்லிங் எழுதி இருக்கீங்க சொல்லுங்க. S-C. Okay. T. Okay. T. Okay. E. N. Okay. E. Okay. R. Okay. Very good. Nisha, very good. So that means have you written? Sir, finished. Okay, wait a second. I'll try to see that. Sir, I am finished. September. Okay, there are small mistakes. So that means என்ன எழுதி இருக்கீங்க? I am. Yes. Yes. T-A-M-B-E-R. Okay, now see the correct spelling. Correct spelling பாருங்க. rough notebookல பின்னாடி எழுதி இருக்கு. Max class workல you might have written. Check the spelling and find out which the right one. And தப்பா இருக்கறத round பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் சார். Yes, Shashank. Tell me the spelling. S-C-P. Okay. T-E-M. Okay. B-E-R. September. Very good. Correct, Shashank. September is correct. Okay. சுதர்ஷினி என்ன தப்பு விட்டீங்கன்னு பாத்தீங்களா? கண்டுபிடிச்சீங்களா? 1 minute. Okay. Just a second. பாத்துட்டீங்களா சுதர்ஷினி? 1 minute. We are going to play a game. நம்ம இப்ப கேம் விளையாட போறோம். Okay, find out the difference and make a mark over it. என்ன தப்பு விட்டீங்களோ அதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. So that you won't do the mistake again. Okay, shall we play a game? ஒரு குட்டி கேம் விளையாடலாமா? Yes, sir. Yes, நிறைய நாள் ஆச்சுல இந்த கேம் விளையாடி. Shall we play this? Yes. Okay. So
So யார் தனியா இருக்க போறா? தனியா வந்து சஷாங்க் இருக்க போறாரு. சுதர்ஷினி அண்ட் நிஷா ஆர் டீம். சுதர்ஷினி வந்து நிஷா ஒரு டீம். ஸோ டீம் ஏ வந்து சுதர்ஷினி அண்ட் நிஷா, டீம் 2 வந்து சஷாங்க் மட்டும். ஓகேவா? ரெடியா? ரெடியா விளையாடலாமா? ரெடி? எஸ் சார். சுதர்ஷினி நிஷா ரெடியா? எஸ். எஸ். நிஷா மைக் ஆன் பண்ணுங்க, அப்பதான் ஆன்சர் சொல்ல முடியும். So first question to Sudarshini and Nisha, okay? Which is the 7th month of the year? July. Sir, July. December. 7th July. month. 7th month. July, sir. Nisha, Sudarshini, conclude with one answer. July or December? Sir, July. July. Okay, let's see whether it is July or not. Yes, July. You're right. Okay. Next is Shashank. Shashank, which will come next? Sir. Which will come next after that? Sudarshini கொடுங்க சுதர்ஷினி சாருக்கு. ஜூனுக்கு அடுத்தது என்ன வருமாங்க சார்? இல்லங்க சார். Thank you Sudarshini. Super. Summer taste. ஜூனுக்கு அடுத்தது என்ன வருமாங்க சார்? Yes Shashank. July. Julie. Very good. Julie is the right answer. Sudarshini and Nisha. Which is the 3rd month of the year? Month. January. 3rd month of the year. 3rd month. March. March. What about you, Nisha? March. Very good. Very good. Let's check it out. It's March. It is Shashank. Shashank, this is not the question. The question கிடையாது. Wait. Shashank, what's the answer for this? என்னங்க சார்? புரியலங்க சார். Which will come in the dash? Which will come next? அடுத்து என்ன வரும்? Sunday. Sunday. Okay, Sunday. Correct. Sunday. Sunday. Okay, sorry, Sunday. Okay, Sudarshini and Nisha, which will come here? April. April. January. April. Sir, January. April, January. Sir, January. April da varum. ரெண்டு பேரும் both of you conclude and tell me the answer. ரெண்டு பேரும் பேசிக்கோங்க. சார் பேச மாட்டேன், நீங்களே பேசிக்கோங்க. சுதர்ஷினி நிஷா பேசிக்கோங்க. January. January. சார் கிட்ட சொல்லாதீங்க. நிஷா சுதர்ஷினி கிட்ட சொல்லுங்க ஜான்வரி அப்படின்ட்டு. January. Sudarshini, January. April. January இல்ல. April. January. Dash May June. Dash May June ta April. April da sir. April January. Nisha January போடலாமா? ஏன் நிஷா January? Why it is January? January தான் சார். Yeah, why it is January? ஏன் January? Dash May June. Dash May June. April என்ன? April May June. April தான் சார். January சொல்றீங்க? அப்படி போட்டா Okay. So let's check the answer. It's April. Yeah, it's right. Very good. Okay. Shashank. Okay, sorry. Shashank, this question. Yes. What will come here, Shashank? Shashank, tell me what happened. What will come here? August.
August. Okay, let's say very good. It's August. Very good. Next, Sudashni, Nisha, what will come here? Monday, Monday or Saturday? Saturday or Monday? Monday, sir. Monday. Oh my God, sorry, answer for the okay, today, right? Okay. Okay, Sasha, what will come here? January or February? December. January or February, Sasha? December, sir. December. Okay, Sara, okay. Next, Sudashni, what will come here? Wednesday or Thursday? What will come here? Wednesday or Thursday? Saturday. Thursday. Saturday. Sudashni, Sara, very good. Shashank, what will come here? Friday or Saturday? Tuesday. Tuesday. Oh, எல்லாமே ஒரு உஷாரா இருக்கீங்க. What happened? Okay, what is the 12th month of the year? Sudashni, Nisha, April or May? 12th month. December. 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 ஏமாத்தவே முடியாது போல இருக்கே. Okay, sorry, this is not the one. Shashank, what is the 5th month of the year? June or July? June. Very good. May. Wow. Oh my God. Okay. So, Sudashni, Nisha, which will come here? Thursday or Friday? Monday. 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 Very good. Monday, correct. No, Friday. Monday தானே சொன்னீங்க? Monday தான். Friday. Sir, Friday. Okay, Friday. Very good. ரெண்டு பேரும் winners தான் because you said all the answers right. Okay, there are, oh my God, okay, all the answers are correct, so both are winners. Okay, இதுல சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Since you are both the winners, எல்லாருக்கும் ஒரு big round of applause கொடுத்துடலாமா? Clap your hands for everybody. Right. Okay, இன்னொரு டெஸ்ட் எழுதலாமா? Shall we play a small குட்டி game again? இன்னொரு கேம் விளையாடலாமா? Shall we do that? Yes. Yes. Yeah. So now we are going to take out your rough notebook and try to answer these questions. Okay. This. என்னது சார் இது? Okay. I'll tell you. What day is on the calendar is July 27. You just read that question and try to answer it. உங்களுக்கு தெரியல அப்படின்னா சார் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்ல வராங்க? First question, read பண்ணுங்க. First question is here. Read this question. What day on the calendar is June is 27. June 27 or July 27? July 27. Okay, what they are asking, என்ன கேக்குறாங்க? What they are asking? அந்த டேஸ் வந்து கேலண்டர்ல ஜூலை 20 Very good. சொல்லுங்க. correct. Tell me. 27ல இருக்கு கேக்குறாங்க நினைக்கிறேன். Very good. Super. They are asking, இது வந்து ஜூலை 27 ஓட calendar, sorry, இது ஜூலையோட calendar. இங்க ஜூலைன்னு போட்டுருக்கா? Can you see July here? இது ஜூலையோட calendar. இதுல நிறைய இருக்கு. இல்ல 27th, ஜூலை 27th எந்த டே வருது அப்படின்னு கேக்குறாங்க. Find it out and write it in your rough notebook. இந்த क्वेश्चन எழுதிட்டு அந்த எந்த மாசம் வருதுன்னு क्वेश्चन எல்லாம் எழுத வேண்டாம். ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஒன் மட்டும் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஜூலை 27th falls on which day? எந்த டே வருது? Whether it is coming on Sunday or Monday or Tuesday or Wednesday or Thursday or Friday or Saturday. July 27th. Which day is it coming? See to the calendar and write down on which day July 27 is coming. Yes, sir. Second question. Wait. We'll wait for Shashank and Nisha. Yes, Shashank, you can. In the meantime, Sudashni, read the second question.
டி ஒன்னும் புரியல சார் செகண்ட் கொஸ்டின். No, you read it, you can understand. புரியலன்னு சொன்னா புரியாது, புரியும் நினைச்சிட்டு படிங்க. ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். ஈஸியான கொஸ்டின் தான். ரீட் இட். I'm finished. Finished. Nisha, first one finished, Nisha. Sir, finished, sir. How many? Okay. How many Okay. days? Okay. Use days Okay. or that in Okay. July. Very good. Super. என்ன கேக்குறாங்க? எப்படி? Okay. எத்தனை டியூஸ்டே இருக்கு ஜூலைல கேக்குறாங்க. Very good. Nisha, super. Nisha is right. Nisha, இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. நிஷா, இன்னொரு தடவை சொல்லுங்க. எத்தனை ஜூலை டியூஸ்டேல இருக்கு? எத்தனை ஜூலை டியூஸ்டேல இருக்குல்ல, எத்தனை டியூஸ்டே ஜூலைல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். சரி. Count it and write down. How many Tuesdays are there? புரியல. சஷாங்க் புரியலையா? No sir. சுதர்ஷினிக்கு புரியுதா? Finish sir. Sir finish. சுதர்ஷினிக்கு புரியுதா? Yes sir. புரியுதா புரியலையா? Okay, what's the answer, Sudarshini? அப்போ Sudarshini, what's the answer? Sir 5 sir. Sir 5. Very good. How 5? Roshni, 5 எழுதணுமா sir? 5. Yeah, write the number 5. 5 ன்னு எழுதுங்க, இல்லாட்டி F5E 5. Why it is 5? Shashank, ஏன் 5 தெரியுமா? No sir. Okay. அந்த Tuesday வரைக்கும் எழுதிட்டு போனா சொல்லிட்டு போனா Tuesday 3rd இதுல வருது. அப்ப அது கையில என்ன வச்சுக்கணும், அப்பதான் 5 வரும். Tuesday இங்க இருக்கா? Tuesday இங்க இருக்குதா? Tuesday எத்தனை நாள்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 ல இருந்து கவுண்ட் பண்ணனும் சார். அவ்வளவுதான். Yes, we need to count. How many Fridays are there? Fridays எத்தனை இருக்கு? Shashank, tell me. Nobody is going to do. Shashank, tell me how many Fridays are there? 4 sir. அவ்வளவுதான். How many Sundays are there? Sudarshini, tell me how many Sundays are there? 1 2 3 4 5. 5 sir. Very good. Nisha, tell me how many Thursdays are there? Nisha, tell me Thursdays. How many Thursdays? Nisha, 4 sir. 4. Very good. Okay, very good. Second one எல்லாரும் முடிச்சாச்சா? Show me a thumbs up if you finish the second one. Yes sir. Third one. Now read the third one. Write the answer. ரொம்ப பெருசா இருக்கு क्वेश्चन. Okay, sir read பண்ணவா? Shall I read it? Okay. Yes sir. Independence Day is on the 4th day of July. Independence Day is on the 4th day of July. Write the date. Date வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. Independence Day ஜூலைல எப்ப? No. Independence Day. When is our Independence Day? Independence Day என்னைக்கு? Tell me, when is our Independence Day? August 15. Yes, August 15. Very good. ஆனா இங்க கொடுத்திருக்கிற August 15 வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. August 15 வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. கரெக்ட்டா? Yes, correct. இங்க கொடுத்திருக்கிற கேலண்டர் வந்து இந்தியாவோட கேலண்டர் கிடையாது. ஏதோ ஒரு நாட்டோட கேலண்டர் கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே. சோ இந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 4th day of July. 4th day of July. 4th எங்க இருக்கு? இங்க 4 எங்க இருக்கு? 4th day 4 எங்க இருக்கு? Yes, இங்க அதோட Wednesday இருக்கு. Very good.
அதோட டேட்டை வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. They are Date asking you to- சார் என்ன சுதர்ஷினி? டேட்டா நேமா டேட் எழுதக்கூடாது, சாரி டே எழுதக்கூடாது, டேட் எழுதுங்க. இன்னைக்குள்ள டேட் எப்படி எழுதுவீங்க? How will you write today's date? இன்னைக்குள்ள டேட் வந்து 4/12/2020 எழுதுவீங்களா? அதே மாதிரி 2020 எழுதுவீங்க. அதே மாதிரி இந்த நாளோட டேட்டை வந்து எழுதுங்க. 4th day of July எழுதுங்க. 4th day of July எழுத போறீங்க. இதே மாதிரி எழுத போறீங்க. புரியுதா? எஸ் சார் எஸ். அண்ட் வருஷம் வந்து 2020 கிடையாது, 2020 சார் கிடையாது. எழுதணும் 2012 எஸ், வெரி குட் சுதர்ஷினி. என்ன நிஷா? இயர் என்ன சார் எழுதணும்? இயர் இங்க என்ன இயர் போட்டிருக்காங்க பாருங்க, கேலண்டர் பாருங்க, என்ன இயர் போட்டிருக்காங்க. என்ன year போட்டிருக்காங்க? ஜூலை Very good, super. Write that year. ஜூலையா Yes, சார் அதான கொடுத்திருக்காங்க. சார் Yes, Nisha. அந்த டேட் எழுதியாச்சு அந்த இயர் சொல்ல அந்த இயர் தான் கேலண்டர் பாருங்க. see to the calendar கேலண்டர்ல எங்க இயர் இருக்கு? இயர் போட்டிருக்காங்கல்ல? எங்க தெரியலையா சார்? தெரியலையா? நல்லா பாருங்க, ஜூலை பக்கத்துல என்ன இருக்கு? what is see near to July next to July? அதான் வருஷம். அதவா அதான் வருஷம். 4 போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல 12 போடணும். 4 பக்கத்துல 12 போடுவாங்க. டேட் எப்படி போடுவீங்க? இன்னைக்குள்ள டேட் வந்து 4/12/2020 போடுவோம். கரெக்டா? இன்னைக்குள்ள வருஷம், இன்னைக்குள்ள டேட் இப்படிதானே போடுவோம். எஸ் எஸ் சார். இது வந்து 4th. இங்க ஏன் 12 போடுறோம்? why we are writing 12 here? சார் போடுமா சார்? yes Nisha 4/7/2012 very good. But before that, இன்னைக்குள்ள டேட் வந்து 4/12/2020. இத நம்ம ஏன் இப்படி எழுதுறோம்? why we are writing this? சுதர்ஷினி சொல்லுங்க, why we are writing this? 4 ஏன் எழுதுறோம்? ஏன்னா அந்த நாள்ல தான் நம்ம எழுதுறோம். ஓகே. ஏன் why we are writing 12 here? ஏன் 12 எழுதுறோம்? ஏன்னா அந்த மாசம். எஸ், 12 தான் டிசம்பர். இது வந்து டிசம்பர் மாசம் தானே? எஸ் சார். அதனாலதான் இந்த 12 எழுதுறோம். அடுத்தது 2020ங்கிறது வருஷம். அதே மாதிரி இங்க வந்து என்ன கொடுக்குறாங்க? 4th day கேக்குறாங்க. சோ 4 ஜூலை எந்த மந்த்? ஜூலை which month is July? நம்பர் என்ன நம்பர்? 2012. ஜூலை which month is July? ஜூலை எந்த மந்த்? சுதர்ஷினி tell me which month is July? ஜூலை மந்த் ஜூலை தான். எந்த மந்த்? எத்தனாவது மந்த்? மந்த்னா மாசம். 7th month. எத்தனாவது மந்த்? 1வது மந்தா, 2வது மந்தா, 3வது மந்தா? ஜூலை 7th month. வெயிட் சஷாங்க். 7th 6th? தெரியல எனக்கு. கவுண்ட் பண்ணுங்க. ஜூலை எத்தனாவது மாசம்? நீங்க சொல்வீங்கல்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். கவுண்ட் இட் அண்ட் டெல் மீ which month is July? எப்படி சொல்லுங்க சார்? ஜனவரி, பிப்ரவரி, 7th month. Yes, 7th month. Okay. So 4, 7 எந்த வருஷம்? which year is that? 2012. Very good. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. This is the answer. சாரே உங்களுக்கு ஆன்சர் எழுதி கொடுத்தேன். Yes, அந்த மாதிரி எழுதணும். எழுதியாச்சா? Yes sir. Fourth question. Shashank, Nisha, Sudarshini, read the 4th question. That 4th question தெரியல sir. 4th question தெரியலையா? Okay. Shashank, read the 4th question. End. Okay. Sir will read it out. Sir வந்து read பண்றோம். Okay.
Ted's birthday is exactly தெரிஞ்சு okay fine wait நிஷா நான் ரீட் பண்றேன். Ted's birthday exactly wait 2 wait சார் நீங்க முதல்ல சொல்லுங்க சார். क्वेश्चन நீங்க முதல்ல சொல்லுங்க சார். அதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தேர்ட் 3 क्वेश्चंस எழுதியாச்சா? 3 क्वेश्चंस எழுதியாச்சா? எஸ் சார். fourth question நான் ரீட் பண்றேன், லிசன் பண்ணுங்க. ஓகே ஓகே. Ted's birthday is exactly 2 weeks from Independence Day. Write the date. டேட்டை வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. எந்த டேட் எழுதுங்கன்றாங்கன்னா டெட்டோட பர்த்டே வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. டெட் வந்து ஒரு டெடி பியர். டெட் வந்து ஒரு டெடி பியர்னு வச்சுக்கலாம். டெடி பியர்னு ஒரு டெடி பியர் இருக்கு. அந்த டெடி பியரோட பர்த்டே வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆனா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாங்க. டெட்டோட பர்த்டே என்னைக்கு வரும்னா இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி 2 வாரத்துக்கு அப்புறம் டெட்டோட பர்த்டே வரும் அப்படின்றாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே என்னைக்கு? when is independence day? வெரி குட். 4th தான் இண்டிபெண்டன்ஸ் டே. அப்புறமா 2 வாரம் கழிச்சு டெட்டோட பர்த்டே வருதுன்றாங்க. 2 வாரம் கழிச்சு எந்த டேட் வரும்? tell me the date. 19 சார். சார் 19. no 19 அக்டோபர். சார் 19 wait 2 மாசம் கழிச்சு கிடையாது, 2 வாரம் கழிச்சு. 2 வாரம், ஒரு வாரத்துல 7 days இருக்கு. 2 வாரம் கழிச்சு. சார் 18. வெரி குட் நிஷா, வெரி குட். சுதர்ஷினி, சஷாங்க். இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 4ஆம் தேதி. 2 வாரம் கழிச்சு எந்த டேட் வரும்? 2 வாரம்னா 2 நாள். ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7. 2 வாரத்துல அப்ப எத்தனை நாள் இருக்கும்? 7. ஒரு வாரத்துல 7 இருக்கு. அப்ப 2 வாரத்துல சார் ஃபினிஷ். வெரி குட் நிஷா, வெரி குட். தெரியலையா? ஓகே. So wait, Sashank and Sudarshini, listen to me. 21 இல்ல 14. ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. 2 வாரத்துல இன்னொரு 7 நாள் வரும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 14. ஓகே. சோ என்ன சொல்றாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 4ஆம் தேதி வருது. இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு டெட்டோட பர்த்டே. 2 வாரம் கழிச்சுன்னா ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. கரெக்டா? எஸ். 2 3 4 5 6 7. அப்போ ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2வது வாரம் 1 2 3 4 5 6 7. அப்ப 18th அன்னைக்கு தான் டெட்டோட பர்த்டே. 18 is the டெட்டோட பர்த்டே. 18 தான் டெட்டோட பர்த்டே. இதை விட நம்ம ஈஸியா என்னன்னு கூட பண்ணலாம். இங்க பாருங்க, இப்ப 4 இருக்கா? 4th வந்து பர்த்டே. 4th வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அதோட ஒரு வாரம் கழிச்சு என்ன வரும்? 11 வரும். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு என்ன வரும்? 18 வரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன வரும்? 25 வரும். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? டெட்டோட பர்த்டே வந்து 2 வாரம் கழிச்சுன்னு சொல்றாங்க. 2 வாரம் கழிச்சு எங்க போகும்? இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து 2 வாரம் கழிச்சு எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். இண்டிபெண்டன்ஸ் டே 4th, முதல் வாரம் 11, 2வது வாரம் 18. அதனால 18th Ted's birthday. 18 தான் அந்த பர்த்டே. டெட்டோட பர்த்டே. புரிஞ்சிச்சா புரியலையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு என்னத்தோட சொல்லி தரணும்? சார் புரிஞ்சிச்சு சார். ஓகே, சார் புரிஞ்சிச்சு. சுதர்ஷினிக்கு புரிஞ்சிச்சா? என்னத்தோட சொல்லி தரணுமா? இன்னொருத்தோட சொல்லி தரவா? ஓகே. சஷாங்க் இன்னொருத்தோட சொல்லி தரவா? சார் இதுவே புரிஞ்சிச்சா? இன்னொருத்தோட சொல்லி தரவா? நானா? நோ புரியலன்னா கேட்கணும். நான் சொல்லி தருவேன். எனக்கு புரிஞ்சிருச்சுங்க சார். திருப்பி சொல்லி சார். என்ன சஷாங்க் திரும்ப சொல்லி தரணுமா? இன்னும் ஒன்
எஸ் இன்னும் ஒன் டைம் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வாட் இஸ் ஹியர்? இங்க என்ன இருக்கு? 7. ஓகே 7க்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா வெயிட் ஐ கேன் டெல் யூ an எக்ஸாம்பிள். ஓகே இன்னைக்கு என்ன வெயிட் இன்னைக்கு என்ன டேட் ஃபர்ஸ்ட் டெல் மீ டுடேஸ் டேட். இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. ஓகே நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு சஷாங்க்கு ஒரு gift கொடுக்க போறேன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? ஆஃப்டர் 1 வீக் ஒரு வாரம் கழிச்சு சஷாங்க்கு gift கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு வெயிட் ஒரு வாரம் கழிச்சு நான் சஷாங்க் gift கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு நெக்ஸ்ட் ஃப்ரைடே எந்த டேட் வருது பாருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே எந்த டேட் வருது? see your calendar. சார் What is today's date? இன்னைக்கோட டேட் என்ன? 4. என்ன டே இன்னைக்கு? which day is today? Wednesday வா Friday வா இன்னைக்கு? Friday. Take out your calendar எடுத்துட்டு வாங்க. டிசம்பர் calendar take out your December calendar எடுத்துட்டு வாங்க. 1 minute. Yes. December calendar very good. Sir answer 11. Very good Nisha, super. Nisha ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. very good Nisha, super. Okay so இன்னைக்கோட டேட் என்ன சஷா? இன்னைக்கோட டேட் வந்து 4. Okay 4 12 20 20 இதுதான் இன்னைக்கோட டேட். கரெக்ட்டா? is it right or wrong? இதான் இன்னையோட டேட். Yes sir. Yes okay so 4 12 20 என்ன டே இன்னைக்கு? which day is today? Friday. இன்னைக்கு வந்து Friday. very good 4 12 20 20 டேட் Friday. நான் சஷாங்க்கு சொல்றேன். சஷாங்க் உங்களுக்கு நான் வந்து ஒரு gift தர போறேன் அப்படின்னு சொல்றேன். சஷாங்க கூப்பிட்டு ஒரு gift தர போறேன். இதான் சஷாங்க் கொடுக்க போற gift. ஓகேவா? இந்த gift நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா அடுத்த வாரம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். 1 வீக் லேட்டர் ஒரு வாரம் கழிச்சு தர போறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே 1 வீக் கழிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே எந்த டேட் வருது பாருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே எந்த டேட் வருது? see to your calendar and tell me which Friday which date is coming on the next week. Sir 11. Very good Nisha, very good. 11 very good 11 ஒரு வாரம் கழிச்சு 11. நான் சொல்றேன் சஷாங்க்கு நான் 2 வாரம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்றேன். 2 வாரம் கழிச்சுனா எந்த டே வருது பாருங்க. எந்த டேட் வருது 2 வாரம் கழிச்சுனா? Sir 18. very good சூப்பர் நிஷா. 18. அவ்வளவுதான் வெரி குட். புரிஞ்சுச்சா? இதேதான் இப்ப அங்க சொல்றாங்க. சேம் திங் they are saying here. இங்க என்ன சொல்றாங்க? டெட்டோட பர்த்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே 4ஆம் தேதிக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு டெட்டோட பர்த்டே அப்படின்றாங்க. அப்ப டெட்டோட பர்த்டே என்னைக்கு வருது? 18. அவ்வளவுதான். அந்த டேட் எழுதுங்க. ரைட் டவுன் த டேட். அந்த டேட் எழுதுங்க. ரைட் டவுன் த டேட். இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி டேட் எழுதுங்க? very good Disha. we'll wait for Sudarshan and Sasha. Independence Day and Independence Day க்கு எப்படி டேட் எழுதுனீங்களோ அதே மாதிரி டெட்டோட பர்த்டே டேட்டும் எழுத போறீங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து டேட் எழுதுனீங்களா? தேர்ட் ஒன் ஆன்சர் எழுதுனீங்களா? அதே மாதிரி டெட்டோட பர்த்டேவோட டேட் எழுதுங்க. டேட் அதே மாதிரி டேட். எஸ் ஆமா டெட்டோட பர்த்டேவோட டேட். நிஷா எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். very good Nisha. Yes, sir. Did you finish it? Yes. Sudarshan எழுதிட்டீங்களா? we'll wait for Sudarshani 1 minute. Okay in the meantime if you want to drink some water or something you can drink and come. தண்ணி ஏதாவது குடிக்கணும்னா குடிச்சிட்டு ஓடி வந்து போங்க. பிகாஸ் நம்ம இனிதான் RF பார்க்க போறோம். சுதர்ஷினி எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார்.
We are going to பார்க்கலாமா சுதர்ஷினி ரெடியா? Yes, sir. Yes, okay. Mr. Shashank. Okay. In RF, we are going to do the match the following. Okay, match the following பண்ண போறோம். What's the following? Okay, right. So, what the sound of this one? SH, PH, TH எல்லாம் இருக்குல்ல? So, Sudarshini, tell me the sound of SH. SH ஓட spelling சொல்ல போறீங்க. Okay, I'll tell you what the instruction is. இங்க மேல வந்து 3 இருக்கு. SH இருக்கு, PH இருக்கு, TH இருக்கு. ஓகேவா? என்னென்ன இருக்கு? SH, PH, TH. What the sound of SH? SH ஓட sound என்ன? SH ஓட sound என்ன? Very good. PH ஓட sound என்ன? TH ஓட sound என்ன? Very good. TH ஓட sound th. Okay. இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்து ஒன்னொன்னுக்கு ஆன்சரா வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னு ஆன்சரா வரும், செகண்ட் ஒன்னுக்கு இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னு ஆன்சரா வரும், தேர்ட் ஒன்னுக்கு இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னு ஆன்சரா வரும். அத வந்து எழுதினதுக்கு அப்புறம் we are going to do the match the following. புரிஞ்சுச்சா? அத எழுதிட்டு நம்ம match பண்ணுவோம். Okay. So மேல எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? How many sounds are there? 3 sounds. 3. அந்த 3 சவுண்ட்ல ஏதாவது ஒரு சவுண்ட்ல இதுக்கு ஆன்சரா இருக்கும். ஒண்ணு SH இங்க வரும், இல்லாட்டி PH இங்க வரும், இல்லாட்டி TH இங்க வரும். ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர் இதுல. அது எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண போறோம். அது என்ன வார்த்தையோ அது மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே எக்ஸாம்பிள் சார் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஹியர் இட் இஸ் டேஷ் டேஷ் ONE அப்படின்னு இருக்கு. நான் ஒன்னொன்னா போட்டு பார்ப்பேன். SH போட்டு பார்ப்பேன். SH போட்டு பார்த்தா ஷோன்னு வருது. PH போட்டு பார்த்தா ஃபோன் அப்படின்னு வருது. ஸோ என்ன பண்ணுவேன் சாரு? PH. ஸோ PH போட்டு பார்த்தா ஃபோன் அப்படின்னு வருது. ஃபோன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுவேன். மேட்ச் த ஃபாலோயிங் ஃபோன். புரிஞ்சுச்சா எப்படி பண்ணணும்னு? Yes, sir. Yes. Shall we do the first one? First one சொல்லுங்க. Which one will come in the first? SH வருமா, PH வருமா, TH வருமா? Sir, first one க்கு லாஸ்ட்ல 3 sounds இருக்கு இல்லங்க சார்? Yes. அது என்னதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுவா? Yes sir. No. How you are going to do? நீங்க ஒண்ணு போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் SH போட்டு பார்த்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. அப்புறம் PH போட்டு பார்த்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. அடுத்து TH போட்டு பார்த்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணொண்ணா போட்டு பாருங்க. Yes sir. Yes Shashank. Yes sir. First one என்ன? Shark. Very good. First one is the answer. See, first one SH போடுங்க. SH. Okay. SHA or A. ஷார்க்னா என்ன? ஷார்க் எங்க இருக்கு? வேற இருக்கு? செகண்ட் பிக்சர்ல இருக்குதுங்க சார். Yes, ஷார்க்ங்கிறது மீன். ஷார்க் இஸ் this one. இதான் வந்து ஷார்க். ஓகேவா? Shark. Okay. Next one. You are going to try this one. இத ட்ரை பண்ணுங்க. Try this one. இத ட்ரை பண்ணுங்க. Which one will come here? ஒண்ணொண்ணா போட்டு பாருங்க. Shark. என்னது? No. OTO இருக்கு. SH வருமா, PH வருமா, TH வருமா? What will come here?
Short. அது இல்லப்பா, நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்க, இது திஸ் ஒன். இங்க என்ன வரும்? SH வருமா, PH வருமா, TH வருமா? TH no. SH. No, SH கிடையாது. PH. Very good. PH போட்டா என்ன வருது? What is coming here? PH போட்டா PHOTO. What is that? Photo. Very good. Photo. Where is photo? Photo எங்க இருக்கு? Last picture. Very good. Last one. Okay. Try this one. இத ட்ரை பண்ணுங்க. இது ஈஸி. ரொம்ப ஈஸி. Let's say I'm going to find it out. It's a TH. என்னது? TH போட்டா Earth. Very good. TH. Earth எங்க இருக்கு? Which picture is Earth? First picture. Okay. Now try this one. This already we tried it. What is this? So what is this? PH? SH or PH? Phone. Very good. PH. Phone எங்க இருக்கு? Picture? PH. Okay. Here it is. Next one. Fourth one. Try this one. What is this? I don't know, sir. Okay. It is shrimp. Shrimp அப்படின்னு சொல்லுவாங்க. Shrimp அப்படின்னா வந்து எறா, மீன்ல வந்து ஒரு வகை. தான் வந்து shrimp. எறா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. This is the shrimp. ஓகேவா? இது பேர் shrimp அப்படின்னு சொல்லுவாங்க. Tell me shrimp. And at last வந்து இது வந்து sloth. Sloth is also a mammal. Sloth வந்து ஒரு animal. ஓகேவா? Sloth is also an animal. அந்த animal வந்து மரத்துல எல்லாம் ஏறும். Where it is? Which picture is that? That is In the picture. Fifth one. Okay, this is the thing. You just take out your rough notebook and write down all these spellings. In எல்லா spellings எழுதிக்கோங்க பார்க்கலாம். Write down all these spellings. 6 spellings are there. ஆறு spelling எழுதிக்கோங்க பார்க்கலாம். okay. சொல்லி எழுத போறீங்க. Shark, sloth, phone, shrimp, photo, earth. சொல்லி எழுதுங்க. சொல்லி. ARK. Shark. Very good. SLOTH. Shawl. Sloth. சுதர்ஷினி எனக்கு PHONG. Okay, எழுதுங்க. Write it. உங்ககிட்ட இருக்கு, நானும் குடிப்பேன். SHRIMP. Shrimp. Shrimp கிடையாது, shrimp. Yes, shrimp. PHOTO. Photo. Very good. Photo. எல்லாரும் சொல்லி எழுதணும். சஷாங்க் மட்டும்தான் என்னோட சவுண்ட், சஷாங்க் மட்டும்தான் கேக்குது. சுதர்ஷினி, நிஷா சொல்லி எழுதுங்க. Earth. EARTH. Yes, very good. Yes, sir. Finished. Very good. Shall we do one more match the following like this? இதே மாதிரி இன்னொரு match the following பண்ணலாமா? Finished ஆகல. Okay. Shall we do one more thing? இன்னொன்னு பண்ணலாமா வேண்டாமா? Shall we do or not? இல்லங்க சார். பண்ணலாம். Very good. சுதர்ஷினி இன்னொன்னு பண்ணலாமா? இல்லாட்டி பாய் பண்ணிட்டு போயிடலாமா? Yes, சஷாங்க். சவுண்டா சொல்லணும் சார்.
சவுண்டா சொல்லுவோம். எஸ் சுதர்ஷினி நிஷா சவுண்டா சொல்லுங்க. அப்பதான் நீங்க என்ன தப்பு பண்றீங்கங்கிறது தெரியும். Okay. I am finished. ஃபினிஷே பண்ணிட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து சவுண்டா சொல்லணும். ஓகேவா? நிஷா ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நிஷா நெக்ஸ்ட் போலாமா? எஸ் ஓகே. Right. We are going to do the math of following of this one. CH ஓட சவுண்ட் என்ன? What is the sound of CH? Ch. Ch. UU UU Qua. Qua. WH WH. Qua. Okay. What will come at first? CH வருமா QU வருமா WH வருமா? You just substitute one and see. Like CH first போட்டு பாருங்க, QU போட்டு பாருங்க, அடுத்து WH போட்டு பாருங்க. Which is coming? Queen. Queen. Very good. Yes, Queen. yes. First. Yes, Sudashni. First one. Queen. QU என்னது QU போட்டா? Queen. Queen. Queen எங்க இருக்கு? இதோ இருக்கு Queen. No sir. Yes, yes, Sudashni. இல்ல. தேர்ட்ல வந்திருக்கு சார் Queen. தேர்ட்ல வந்திருக்கு Queen. Okay, தேர்ட்ல Queen இருக்கு. Okay. What's the next one? Next one என்னது இருக்கு? Next one is little bit difficult. Second one கொஞ்சம் difficult-ஆ இருக்கு. Next one try பண்ணுங்க. What is this? What will come here? CH வருமா QU வருமா WH வருமா? Sir. Yes, Shashank. Second one CH வருமா? Sir. Second one இல்ல third one try பண்ணுங்க. Third one இத try பண்ணுங்க. Yes, yes, Sudashni. WH. WH தப்பு. WH கிடையாது. இங்க என்ன வரும்? What will come here? Nisha, Yes, CH. Nisha mic on பண்ணுங்க. Cheese. CH. Very good, very good. CH. CH is the right answer. CH na என்னது? Cheese. Cheese. இருக்கு பாருங்க. தயிர் மூலமா செய்யக்கூடிய ஒரு பொருள். Cheese is here. Yes. That's the right one. Very good. Next one. What will come here? இங்க என்ன வரும்? இது easy. This one is easy. டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. Let's going to find out. BEA. Yeah. You want WH? WH. Sir, WH. No, WH கிடையாது. BEA dash. Very easy. CH. Why? CH போட்டா என்ன வரும்? ஓகே லைட் ஹவுஸ் பாத்திருக்கீங்களா? சென்னையில லைட் ஹவுஸ் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? லைட் ஹவுஸ் எத்தனை பேர் மெரினா போயிருக்கீங்க? சரி எத்தனை பேர் மெரினா போயிருக்கீங்க? கடலுக்கு போயிருக்கீங்க மெரினா? எஸ். ஓகே அது வெறும் மெரினான்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி மெரினா சம்திங் சொல்லுவீங்களா? வாட் இஸ் மெரினா? பீச். மெரினா பீச். பாருங்க பீச். What will come here then? CH. CH வருதா? So CH is the right answer. So beachல வீடு கட்டுவோமா? So it is here. சின்ன சின்ன வீடு கட்டுவோம் நேத்தே பார்த்தோம். This is the answer. Okay. What is this? இங்க என்ன வரும்? Dash KLE. Quoi?
try to see this picture. இந்த பிக்சர்ஸையும் பாருங்க. இந்த பிக்சர்ஸையும் பார்த்து நீங்க கண்டுபிடிங்க. இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணு தான் சார் தெரியலையா? WH வெரி குட். WH. வாட் இஸ் தட்? WH போட்டா என்ன வருது? வேல். வேல் எங்க இருக்கு? அங்க செகண்ட் ஒன் லாஸ்ட்ல ஃபோர்த் பிக்சர்ல சார் லாஸ்ட்ல செகண்ட் ஒன் சார் லாஸ்ட் செகண்ட் ஒன். வேல்னா திமிங்கலம். திமிங்கலம் மீன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. வேல்னா மீன். ஓகே, வாட் த லாஸ்ட் ஒன்? இங்க என்ன வரும்? yes sir WH WH. What is WH? WH போட்டா என்ன wheel வரும்? wheel Wheel எங்க இருக்கு? Fourth one இருக்கு. Yes, so Wheel. wheel is there. So now search second one. Second one என்னது? Wheel is here. wheel This is Sarah will tell you because it is bit difficult. இது வந்து quilt. QUILT. quilt அப்படின்னா வெரி சாஃப்டான பெட்ஷீட் தான் வந்து quilt அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது quilt. QUILT is quilt. Okay, this one is here. So this is the answer. Now take out your rough notebook and write the 6 spellings. 4 spelling எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஒன் வர சார் Last one WHEEL. wheel. சக்கரம். எழுதுறதுல நான் லாஸ்ட் ஒன்னுக்கு வரேன் சொல்லி சொல்லி எழுதுங்க. சொல்லி சொல்லி எழுதுங்க. அப்பதான் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க. wheel ஃபுல்லாவே எழுதிட்டீங்களா சுதர்ஷினி? நீங்க நான் அப்படியே எழுதிட்டேன் நான் அப்படியே எழுதிட்டேன் உஷார் உஷார். B வெரி குட். C H B வெரி குட். சஷாங்க் finished da? yes sir Yes, very good. WH A A E L E. What is that? என்னது அது? திமிங்கலம் whale. Whale. Next one. W H H E L. E L Very good. Very good. Very good சஷாங்க். சூப்பர். wheel இப்ப எழுதுனது என்ன பண்ணணும்? ராக்கெட் விட போறீங்களா இல்லாட்டி போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்களா? வெரி குட். வெரி குட். ராக்கெட் விடணும். class என்ன சஷாங்க்? காமிக்க மாட்டோம் எவ்வளவு நேரம் கிளாஸ் இன்னும் 5 minutes தான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். இது முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு ராக்கெட் செஞ்சு விடணும். நல்ல ஹைட்டா விடணும். ஓகேவா? no send சென்ட் பண்ணணும். போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். டன். ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு ஹோம்வொர்க் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். ரைட்டிங்ல as you did yesterday, நேத்து எழுதின மாதிரி today also you are going to do the same thing. I hope you have made a separate notebook for this. இதுக்கு தனியா ஒரு நோட்புக் போட சொன்னேன். அதுல டைரி ரைட்டிங் இன்னைக்குள்ள டேட் போட்டு நைட்டு தூங்கும் போது எழுதணும். ஓகேவா? ஓகேங்க சார் அதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க மண்டே ஸ்கூலுக்கு வரும்போது கொண்டு வாங்க. அதை நான் சொல்லுவேன். சரியா? ஓகேங்க சார் ஓகே, மண்டே ஸ்கூலுக்கு வரும்போது நீங்க என்ன கொண்டு வரீங்களோ இல்லையோ இந்த டைரி ரைட்டிங் நோட்புக் கொண்டு வர போறீங்க. அதுல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கிறது சார் வந்து சொல்லுவேன். சரியா? எஸ் சார் ஓகே, அண்ட் தென் ஐ ஹோப் யூ ஆல் நோ திஸ். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இது வரைக்கும் என்னென்ன எழுதிருக்கீங்களோ அந்த போட்டோ எடுத்து சென்ட் பண்ண போறீங்க. அண்ட் தென் மேக்ஸ்ல இன்னைக்கு ஒரே ஒரு ஹோம்வொர்க் இருக்கு. மேக்ஸ்ல ஐம் கோயிங் டு சென்ட் திஸ் ஒர்க் ஷீட் டு யூ. நேற்று அமிச்ச மாதிரி இன்னைக்கு இந்த ஒர்க் ஷீட் அனுப்ப போறேன். இந்த ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்ப போறீங்க. ஸோ டோட்டலி தேர் ஆர் எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுக்கலாம்? 8 stars தான். டோட்டலி ஐ கிவ் யூ 8 stars today. 2 stars வந்து நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல எழுதின ஹோம்வொர்க் அமிச்சீங்கன்னா 2 stars. 3 stars வந்து ரைட்டிங் ஹோம்வொர்க்கு, 3 stars வந்து மேக்ஸ் ஹோம்வொர்க்கு. சரியா? ஸோ டோட்டலி 8 stars ஃபார் டுடே. வந்து போட்டோ எடுத்து அமிச்சிங்கன்னா 3 stars வந்து மேக்ஸ் ஹோம்வொர்க்கு, 3 stars வந்து ரைட்டிங் ஹோம்வொர்க். சரியா? சார் எஸ் சஷாங்க். நான் வந்து
நேத்து மேத்ஸ் ஹோம்வொர்க் அனுப்பிச்சிருந்தாங்கலங்க சார். எஸ் அதுக்கு எத்தனை ஸ்டார்ஸ்ங்க சார்? அதுக்கு வந்து 5 stars. 5. ஓகேங்க சார். சார் எஸ் சஷாங்க். நான் இன்னொரு அடிஷன் அனுப்புறேங்க சார். ஓகே ஜஸ்ட் சென்ட் இட் டு மீ. ஓகேவா? சென்ட் பண்ணுங்க எனக்கு. சரியா? அதுக்கு எத்தனை ஸ்டார்ங்க சார்? நான் வந்து அதுக்குதான் எவ்வளவு கொடுத்துரு எவ்வளவு சம்ஸ் போட்டீங்க நீங்க போடுங்க. நீங்க போட்டதுக்கு அப்புறம் நான் ஷேர் கொடுப்பேன். ஓகேங்க சார். நீங்க அன்னைக்கு ஒரே ஒரு சம் கொடுத்தீங்களேங்க சார், அடிஷனும் சப்ட்ராக்ஷனும். ஓ அதுவா? அது வந்து 10 சம்ஸ்க்கு 1 ஸ்டார். 10 சம்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு 1 ஸ்டார். அது சுதர்ஷனியும் போட்டிருந்தாங்க அன்னைக்கு. ஞாபகம் இருக்கா சுதர்ஷினி? சார் நிறைய சம்ஸ் கொடுத்தனே ஒரு தடவை. 10 சம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஒரு பேஜ் ஃபுல்லா அடிச்சேன். ஒரு பேஜ் ஃபுல்லா சப்ட்ராக்ஷன் எல்லாம் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அது நான் இன்னைக்கு அனுப்புறேங்க சார் அடிஷன். ஓகே இன்னைக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரியா சஷாங்க்? ஓகேங்க சார். ஓகே குட்டி. சரி ஓகே நோ இஷ்யூஸ். ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல. இன்னைக்கு எத்தனை ஹோம்வொர்க் இருக்கு? ஹவு மெனி ஹோம்வொர்க் ஆர் தேர் ஃபார் டுடே? 3. ஓகே எவ்வளவு ஸ்டார்ஸ்? 8. 2 ஸ்டார்ஸ் எதுக்கு? கிளாஸ்ல ஹோம்வொர்க் 2 ஸ்டார். நெக்ஸ்ட் 3 ஸ்டார்ஸ் எதுக்கு? ரைட்டிங்க்கு 3 ஸ்டார். அடுத்த 3 ஸ்டார் மேத்ஸ்க்கு. மேத்ஸ்க்கு. வெரி குட். சூப்பர். ஓகே சோ மண்டே வந்து எப்ப கிளாஸ் இருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். மண்டே வந்து நம்ம ஸ்கூல்ல தான் மீட் பண்ண போறோம். மண்டே ஸ்கூலுக்கு வரணும் இல்லையா? எந்த டைம் வர போறீங்கங்கறது சார் உங்களுக்கு சொல்றேன். மண்டே பார்க்கலாம். மண்டே ஸ்கூல்ல பார்க்கலாம். சரியா? ஓகே see you then. Bye. டாடா. Bye. Take care. Bye. Bye sir. Bye Sashank. Bye. Bye.